வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் புதிய கல்வி மறுசீரமைப்பு குறித்து பிரதமர் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்திற்கு விளக்கம். கல்வி சீர்திருத்தங்கள் எந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் 12 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ரகசிய சந்திப்பு. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட 7வது புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் சம்பூர் கடற்கரையில் உள்ள இடத்தில் ராணுவ மேற்பார்வையில் அகழ்வாய்வு நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். அனைவருக்கும் எளிதில் அணுகக்கூடிய உயர்கல்வி முறைமையினை உருவாக்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இலங்கையின் புதிய கல்வி மறுசீரமைப்பு குறித்து பிரதமர் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்திற்கு விளக்கம் அளித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜாய் மாஸ்டின் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று அலரி மாளிகையில் நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பு இலங்கையினையும் ஆஸ்திரேலியாவும் இடையிலான நீண்டகால நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தியதோடு இரு நாடுகளுக்குமான உறவுகளை மேம்படுத்தும் முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. கலந்துரையாடலின் போது குறிப்பாக அரசியல், பொருளாதாரம் மற்றும் விளையாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்குமான வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. பிரதமர் இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான திட்டங்கள் மற்றும் நோக்கங்களை விளக்கியுள்ளார். இதற்கு பதிலாக ஆஸ்திரேலியாவின் கல்வி முறைமை பற்றிய விரிவான விளக்கத்தை ஆளுநர் நாயகம் வழங்கி இந்த துறையில் நெருங்கிய ஒத்துழைப்புக்கான தனது ஆர்வத்தை தெரிவித்தார். மேலும் பாலின சமத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரசியலில் பெண்களின் பங்கேற்பையும் தலைமைத்துவத்தையும் அதிகரிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் இருதரப்பினரும் பயனுள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்த ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் பல துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றியும் கலந்துரையாடினார். கல்வி மறுசீரமைப்புக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்குமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கல்வி சீர்திருத்தங்களுக்கான நாடாளுமன்ற குழு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கல்வி அமைச்சு தயாரித்துள்ள அறிக்கை குறித்த கலந்துரையாடல் குழுவில் நடைபெற்ற பிறகு பொதுமக்கள் தங்களுடைய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களை பற்றிய பொதுமக்களான தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் நோக்கில் விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒன்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக ஊவா மாகாணத்தை தவிர மற்ற 8 மாகாணங்களில் கல்வி அதிகாரிகள் இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கல்வி சீர்திருத்தங்களை இன்றைய காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப முன்னெடுப்பது தவறல்ல. ஆனால் அவை எந்த வகையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் கூறுகையில், கல்வி சீர்திருத்தங்கள் தேவையானவை, ஆனால் அவை மாணவர்களை இயந்திரமயமாக்கும் வகையில் இருக்கக்கூடாது. கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் நாட்டின் மாணவர்களின் மனநிலையை மாற்ற முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அரசாங்கம் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து யாருடன் ஆலோசனை நடத்தியுள்ளது? இதற்கான ஆதாரங்களை என்னவாக முன்வைக்கின்றது? அரசாங்கம் கல்வி சீர்திருத்த அறிக்கை ஒன்றை தயாரித்திருந்தால் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இதற்கு அரசாங்கம் என்ன பதில் அளிக்கிறது? உண்மையில் அரசாங்கம் எந்த ஒரு ஆவணத்தையும் தயாரிக்கவில்லை. இது வெறும் கலந்துரையாடல் தலைப்பாக மட்டுமே பயன்படுகின்றது. அப்படியானால் இது மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடன் முன்வைக்கப்படும் யோசனையாகும். பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த சீர்திருத்தங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றுவதாக உறுதி கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் சில வகுப்புகளின் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் குறித்து தீர்மானங்கள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன? விமர்சனங்கள் தொடர்ந்து எழும் நிலையில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படாமல் அவற்றை நடைமுறைப்படுத்துவது சரியான முடிவாகாது. மேலும் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்களை கட்டாய பாடங்களிலிருந்து நீக்கி விருப்ப தேர்வு பாடங்களாக மாற்றுவதற்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கு மத தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த தீர்மானத்தை எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் செயல்படுத்த முயன்றால் அது சில அரசு சார்பற்ற நிறுவனங்களின் கோரிக்கையாகவே கருதப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் 12 அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒரு ரகசிய சந்திப்பு இந்த வாரம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நாராயண்பேட்டை கிருள வீதியில் உள்ள ஜிஎல் பீரிஸின் இல்லத்தில் இடம்பெற்றது. சந்திப்பின் போது அரசாங்கத்தின் செயல்பாடுகள், நடப்பு அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலை, அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன், தயாசிரி ஜெயசேகர், ரிஷாட் பதியுதீன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரமேஷ் பத்ரன, ஷெகான் சேமசிங்க, லசந்த அழகியவண்ணம், மஹிந்த திசாநாயக்க, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, சுசில் பிரேமஜயந்த, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெழுத்திடாத நிலையில் அவர்கள் விரும்பினால் எதிர்வரும் வாரம் சந்தித்து கலந்துரையாட தயாராக இருப்பதாக
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இடையிலான சந்திப்பில் கடிதத்தில் தமிழரசு கட்சி கையெழுத்திடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன்படி அந்த விவகாரம் கடந்த 3ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு இருதரப்பு மீண்டும் சந்திக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் அரசியல் குழு கூட்டத்திற்கு பிறகு தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் காத்திருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரதிநிதிகளை சந்திக்கவில்லை என்றும் அது பற்றி தகவல் தரப்படவில்லை என்றும் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். மேலும் கடந்த 7ஆம் தேதிக்கு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த இருதரப்பு சந்திப்பு இறுதி நேரம் வரை உறுதிப்படுத்தப்படாததால் அது நடைபெறவில்லை. தமிழரசு கட்சி விரும்பினால் எதிர்வரும் வாரம் சந்திப்பொன்றை நடத்த தயாராக இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்தம் முடிந்த பின் கண்டுபிடிக்கப்பட்ட 7வது மனித புதைகுழி என்று சந்தேகிக்கப்படும் சம்பூர் கடற்கரையில் உள்ள இடத்தில் ராணுவ மேற்பார்வையில் அகழ்வாய்வு நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருகோணமலை சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தடயவியல் நிபுணர் நிர்மால் பொருக்கம சம்பூர் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் 3 ஆண்களுடையவை என்றும் அவற்றில் 2 எலும்புகள் ஒன்றாக காணப்பட்டதால் அவை இயற்கை காரணங்களால் இறந்தார்களா என்பதை தீர்மானிப்பது கடினம் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த இடத்தில் முறையான மயானம் இருந்ததற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டது. இந்த எலும்புகள் ஜூலை 20ஆம் தேதி கன்னிவெடி அகற்றும் பணிகளை நடத்திய பிரித்தானியாவை தளமாக கொண்டு மேக் நிறுவனம் கண்டுபிடித்தவை. கன்னிவெடிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடத்தில் அகழ்வாய்வு செய்தது ஆபத்தானது என்று தேசிய கன்னிவெடி மற்றும் செயலகம் தெரிவித்ததால் மாகாண ராணுவ தளபதி மற்றும் ராணுவ பொறியியலாளர் பிரிவு உதவியோடு பணிகள் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது. மூதூர் நீதவான் எச்.எம். தஸ்னீம் ஃபவுசான் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியின் மேற்பார்வையில் அகழ்வாய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டதுடன் வழக்கை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். அரச பகுப்பாய்வு திணைக்களம், புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம், தொல்பொருள் திணைக்களம், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, கிராம அலுவலர், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தரப்பினரும் ஆய்வில் பங்கேற்றனர். இந்த எலும்புகள் 1990 ஜூலை 7ஆம் தேதி இடம்பெற்ற சம்பூர் படுகொலை நினைவு சின்னத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டவை. அப்பொழுது 57 பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு பொறுப்பு இலங்கை ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பழைய வாகனங்களை நியாயமான விலையில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதனால் பெறப்படும் வருவாயை புதிய வாகனங்களை இறக்குமதிக்காக பயன்படுத்த முடியும் என்று உலகளாவிய இலங்கை வணிக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சஜீவ் சத்ரிய ராஜபுத்திர தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்ய சுமார் 300% வரி விதிக்கப்படுகின்றது. இதேவேளை உள்ளூர் மறுவிற்பனை சந்தையில் வாகனங்களின் விலை அதன் அசல் கொள்முதல் விலையை விட 3 மடங்கு அதிகமாகின்றது. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக பழைய வாகனங்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை அடுத்த இறக்குமதி செய்யும் வாகனத்தின் வரையில் கழிக்க முடியும் எனவும் இதனால் வணிகர்களின் இழப்புகளை சமன்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். இலங்கை மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளில் மட்டுமே பல ஆண்டுகள் பயன்படுத்திய வாகனங்களையும் அதிக விலையில் மீண்டும் விற்பனை செய்யும் பழக்கம் உள்ளதாகவும் இறுதியில் அவை உபயோகமற்ற உலோக குவியல்களாக மாறிவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் கொள்வரவு செய்த வாகனங்களின் மதிப்பு உண்மையில் என்ன என்ற கேள்வியினையும் அவர் எழுப்பியிருந்தார். இதனால் பழைய வாகனங்களை சீரான முறையில் ஏற்றுமதி செய்தால் அதிலிருந்து பெறப்படும் லாபம் புதிய வாகன இறக்குமதிக்கு உதவியாக இருக்கும் எனவும் இது நாட்டின் வாகன பயன்பாட்டின் தரத்தையும் மேம்படுத்தும் என்றும் சஜீவ் ராஜபுத்திர வலியுறுத்தினார்.